Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு T20 மேட்ச் இந்தியா vs ஆப்கானிஸ்தான். இந்த மேட்ச் 11th January, ஸோ 7 மணிக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் மொஹாலியில். பெரிய அளவில் மேட்சஸ் இங்கே நடந்திருக்கா அப்படின்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ் குறைவாக தான் நடந்திருக்கு. ப்ளஸ் இந்த ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருமே பெரிய அளவில் இந்த கிரவுண்டில் ஆடினது இல்லை. ஸ்டார் பிளேயர்ஸை தவிர்த்து யங் பிளேயர்ஸ் யாருக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. மேபி ஐபிஎல் வந்து ஆடிருக்கலாம், இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து யாரும் ஆடலை. ஸோ இதான் வந்து இந்தியாவோட ஸ்குவாடு. ஆப்கானிஸ்தான் ஸ்குவாடில் ரஷீத் கான் கிடையாது. ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருந்தாங்க, இன்ஜுரினால் ஒரு பிரேக்கிங்காக அவருக்கு பதிலாக நூர் அகமது மேட்சஸில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவர் ஸ்குவாடில் இருந்தார். அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஆடுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நூர் அகமது ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். கியாஸ் அகமதுமே இருக்கார். இப்போது ஆப்கானிஸ்தான் யூஏஇக்கு எதிராக ஒரு சீரீஸ் ஆடிட்டு தான் வராங்க. அதில் ஒரு மேட்ச் வந்து தோற்று போயிட்டாங்க, மற்ற மேட்சஸ் எல்லாமே ஜெயித்தாங்க. அதில் பார்த்தோம்னா ரொம்ப புவராக வந்து ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் யூஏஇயில் நடக்கிறதுனால யூஏஇ கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஆடின மாதிரி தெரிஞ்சாலும், பட் ஓவரால் பார்க்குறப்போ ஆப்கானிஸ்தான் சுமாரான ஒரு கிரிக்கெட் தான் வந்து ஆடி இருந்தாங்க. ஸோ ஓவரால் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரஷீத் கானும் கிடையாது. ஏன்னா ரஷீத் கானுக்கு எதிராக தான் தடுமாறி இருக்காங்க இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாருமே. ஸோ பார்க்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து பேக் ஆகிருக்கிறதுனால ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் டாப்பில் ஜெய்ஸ்வாலா கில்லான்னு பார்க்கணும். என்னை பொறுத்தவரையும் ஜெய்ஸ்வால்னு போகிறது தான் பெட்ரு. ஏன்னா சுக்மன் கில் கடைசி 14 இன்னிங்ஸில் 2 மேட்ச் மட்டும் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு T20யில். மற்ற எல்லா மேட்சுமே ஃப்ளாப்பு இன்டர்நேஷ்னலில். அதே இது உங்களுக்கு அகமதாபாத் கிரவுண்டாக இருந்தால் சுக்மன் கில் எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணிடுவார். அதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ பார்ப்போம் யார் வந்து ஆட வைக்கிறாங்க அப்படின்னு ஆன் டைமில் பார்க்குறப்ப தெரியும். கார்ட்டான் டெலகிராம்ன்றதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டீம் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டசியை பொறுத்தவரையும் வின்னு லாஸ்ன்றது சகஜம் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபேண்டசியை ப்ளே பண்ணுங்கள். கபடி நம்ம டீம் கொடுக்கறதில்ல, பர்சனலாக மட்டும் நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ஏன்னா வேறு லெவலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. கபடி வந்து நம்ம கரெக்டாக வந்து டீம் கொடுக்குறதுன்றது சாத்தியம் இல்லை. அதனால் கொடுக்குற ஓன் டீமும் நீங்கள் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஈஸி தான். அது எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் டெலகிராம்லேயுமே உங்களுக்கு ஆடியோ வந்து போட்டிருப்பேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ டெலகிராம் மட்டும் ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சவுத் ஆஃப்ரிக்கா T20க்கும் முடிஞ்ச அளவுக்கு டீம்ஸ்ன்றது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். டோட்டல் மேட்சஸ் 9 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 5 மேட்ச் ஃபர்ஸ்ட் மினிட் டீமும் 4 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜாக 168 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்தவரையாக கடைசியாக ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா கூட ஆடிருக்காங்க. அதில் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் மீடியம் பேசர்ஸுக்கும், செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. பேட்டர்ஸுக்கு ஓரளவுக்கு அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ ஆன் டைமில் பிச்சை எப்படி செட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். மோஸ்ட்லி ரொம்ப ஸ்பின் விக்கெட்டாக செட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி செட் பண்ணால் ஆப்கானிஸ்தான் ஒரு ஸ்பின் பேஸ்டு டீமு, ஸ்பின்னை நம்பி வரக்கூடிய ஒரு டீம். அதனால் கண்டிப்பாக நியூட்ரலான ஒரு பேட்டிங் ப்ளஸ் மீடியம் பேஸ் அட்டாக் இருக்கக்கூடிய ஒரு ட்ராக்காக தான் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். அதேமாதிரி பேட் பால் ஆன் ஆப்பு ஜிஎஸ்டியே கிடையாது. ஜிஎஸ்டி எல்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் தராங்க. உங்கள் வின்னிங்கில் இருக்கிறத நீங்கள் டெபாசிட்டி கொண்டு போனீங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறதுக்கு 5% எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கேஷ்பேக்கு தராங்க. ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே போகிறப்போ 10% உங்களுக்கு தராங்க. விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்க கேட்டுக்குன்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி. இந்தியா விசஸ் ஆப்கானிஸ்தானுக்கான பிளேயிங் லோன் மோஸ்ட்லி இதான் வந்து பிளேயிங் லோனாக இருக்கலாம். இல்லை ஆன் டைமில் பார்த்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மாற்றிக்கோங்க. அக்சர் பட்டேலா இல்லை வாஷிங்டன் சுந்தரான்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே இன்னொரு ஸ்பின்னரை வச்சு ஆடுறாங்களா அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பின் ட்ராக்குன்றது முகேஷ்குமார், ஆவேஸ் கான், அஸ்தீப் சிங்கா, இல்லை முகேஷ்குமாருக்கு பதிலாக அந்த இடத்துல ரவி பிஷ்னாய் வந்தார்னா ஸ்பின் ட்ராக்கு. அவ்வளோதான் கான்செப்ட்டு. மோஸ்ட்லி 6 பவுலிங் இருப்பாங்க. சிவம் டூப்பவே சேர்த்து திலக் வர்மா பவுலிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவரை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. மேபி இதில் ஃப்ளாப் ஆனால் அவரை டீம்லேருந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ப்ளஸ் இந்த சைடில் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸு ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜெய்ஸ்வாலும், திலக் வர்மா, அதுக்கப்புறம் சிவம் டூபே, ரிங்கு சிங். ஸோ ரிங்கு சிங் கண்டிப்பாக ஆடுவார். பட் ஆனால் ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால் நான் பிளேயிங் லோன்லேயுமே வந்து கொடுக்காம இருக்கேன். ஏன்னா கண்டினியூவாக அவர் வந்து மேட்சஸ் ஆடி இருக்கார். ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஆடுவாங்கன்ற மாதிரி ஒரு இதில் வந்து போட்டிருந்தாங்க. மேபி ஆடினார்னா மாற்றிக்கோங்க. ரிங்கு சிங்குமே ஒரு பெட்டர் பிக் தான். அப்படி ரிங்கு சிங் வந்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4லேருந்து 5 லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் வந்துடுவாங்க. அப்போ கண்டிப்பாக முஜிபுர் ரஹ்மான், முகமது நபி வந்து இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக மாறுவாங்க இந்த மேட்ச்சில். என்ன தான் உங்களுக்கு மீடியம் பேஸ் ட்ராக்காக இருந்தாலுமே லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னருன்ற ஸ்ட்ராட்டஜி இந்தியன் கிரவுண்ட்ஸில் எப்போயுமே ஒர்க் ஆகும். அதை மோஸ்ட்லி வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க சேஞ்சஸ்ஸு. ஜெய்ஸ்வால் ஆடினா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கப்புறம் திலக் வர்மா, சிவம் டூபே, அக்சர் பட்டேல், மேபி ரிங்கு சிங் உள்ளே வராருனாலும் அவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். கிட்டத்தட்ட 4 லெஃப்ட் ஹேண்டர் இருப்பாங்க. அப்போது கண்டிப்பாக முகமது நபி,
முஜிபுர் ரஹ்மான் இம்பார்ட்டனு. 100 அகமதை ஈஸியாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நவீன் உல்லாக் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவார். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிதமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. இனிஷியல் ஸ்விங்கில் தான் வந்து ஃபருக்கினால் விக்கெட் எடுக்க முடியும். பட் நவீன் உல்லாக் டெத்தில் போட்டு விக்கெட்ஸ்ன்றதை எடுப்பார். ஓமர் ஜாய் கம்பைன் பண்ணி டெத்தில் வீசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குல்பதீன் நைபு ஆர் கரீம் ஜனாத் ஆடுவாங்க. முகமது நபி நான் மேலே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது நைப். ஸோ நபி அதுக்கப்புறமா முஜிபுர் ரஹ்மான் இம்பார்ட்டனாக இந்த பிக்கில் மேட்ச்சில் இருக்கலாம். இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் ஸ்பின்னருன்னா திலக் வர்மா மட்டும்தான். அதே ஸ்ட்ராட்டஜியை மேபி பயன்படுத்துனாங்க அப்படின்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் தான், நஜிபுல் ஜாடனும் நெக்ஸ்ட்டு ஜெசாயி. பட் ஆனால் அந்தளவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அக்சர் பட்டேல் மிகப்பெரிய ஒரு கீயாக இருப்பார். செகண்ட் பால் பண்ணுறப்போ ஸ்பின்னுக்கு நல்லாவே ஹெல்ப் கிடச்சிருக்கு. அக்சர் பட்டேலோட ரீசன்ட் ஃபார்ம் ஜடேஜாவோட நல்லாவே இருந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஆப்ஷன் கேப்டனைஸ் கேப்டன். பெட்டர் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஒரு சூப்பரான ஒரு கேப்டனைஸ் கேப்டன் சாய்ஸ். இல்லை ஒரு டேக்கியாக இருக்குது, விக்கெட்டு ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அக்சர் பட்டேலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பெட்டரான ஒரு கேப்டனைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பார். அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் செகண்ட் பால் பண்ணுறப்ப எப்பவுமே இம்பார்ட்டன், நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். மேபி அவருக்கு பதிலாக ரவி பிஷ்ணாய் ஆடினா அவருமே வந்து எல்லா மேட்சஸ்லேயும் விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. முகேஷ் குமாரை கட் பண்ணால் கூட அஸ்தீப் சிங், ஆவேஸ் கான் டெத்தில் போட்டு மேபி விக்கெட்ஸ் எடுக்கலாம். முகேஷ் குமார் டெத்தில் பவுல் பண்ணுவார். பட் இருந்தாலும் ஆவேஸ் கான், அஸ்தீப் சிங்க்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸு ரொம்ப ரொம்ப அதிகம். ராமலா குருபாஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக கேமை எடுத்துகிட்டு போயிடுவார். அதே இது செகண்ட் பேட் பண்ணுறப்போ மோஸ்ட்லி குருபாஸ் வந்து ஃப்ளாப் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஜெசாய் சொல்லவே தேவையில்லை. பெரிய டீம்ஸ் கூட ஒரு 15 ரன் 20 ரன் ஸ்கோர் பண்ணிவிட்டு அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். இப்ராஹிம் ஜாடனோட T20 ஃபார்ம் வந்து போராக இருந்தாலும் ஓரளவுக்கு குவாலிட்டி பவுலிங்க்கு எதிராக ரொட்டேட் பண்ணி ஆடி கேமை எடுத்துகிட்டு போயிடுவார். ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக இருப்பார் இப்ராஹிம் ஜாடன். அதுக்கப்புறம் முகமது நபி டபுள் ஆப்ஷன், ஓமர் ஜாய் டபுள் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவீன் உல்லாக்கு, முஜிபுர் ரஹ்மான். இதில் நஜிபுல் ஜாடனு அவர் கிட்டத்தட்ட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஒரு 50 இன்னிங்ஸ் இருக்கும். அந்தளவுக்கு வந்து புவர் ஃபார்மில் தான் இருக்கார். மேக்ஸிமம் அந்த லாஸ்ட் மேட்ச் UAE கூட கொஞ்சம் முடிச்சு கொடுத்தாரு. மேட்சை எடுத்துகிட்டு போய் தவிர்த்து மற்ற எந்த மேட்சஸ்லுமே பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணலை. ஸோ கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக செகண்ட் பால் பண்ணுறப்போ குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டனைஸ் கேப்டனா. அதேமாதிரி ஆவேஸ் கான், அஸ்தீப் சிங்கு, சிவம் டூபேவா, ரிங்கு சிங்கான்றதான் ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. டாப்பில் பேட்டிங் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இந்தியா T20 ப்ளே பண்ணுறப்ப எல்லாமே டாப்லேயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. KL ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலின்னு. விராட் கோலி ஃபார்முக்கு திருப்பியும் ஆரம்பித்ததே ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு 100 அடித்து தான் வந்து மறுபடியும் அவர் 100 அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணார். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் அந்தளவுக்கு வந்து நல்லா ஒரு ஃபார்முக்கு திரும்பின ஒரு டீம் வந்து ஆப்கானிஸ்தான் தான். ஸோ இந்தியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ விக்கெட் மட்டும் ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க. குருபாஸை ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் மேபி ட்ரை பண்ணுங்கள். சேசிங் வந்தால் அவர் கேம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான கஷ்டம். இப்ராஹிம் ஜாடன் ஓரளவுக்கு பெட்டர் பிக்கு. நஜிபுல், முகமது நபி, ஓமர் ஜாய், அப்புறம் நவீன் உல்லாக்கு ஃபஸ்ட்டு பால் பண்ணால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பால் பண்ணால் வந்து கட் பண்ணிக்கோங்க. முஜிபுர் ரஹ்மான லாஜிக்கலாக யோசிச்சு எடுத்துகிட்டு போகிறவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் விசஸ் ஆஃப் ஸ்பின்னர்ன்ற கான்செப்டில் வேணால் எடுத்துக்கோங்க. அக்சர் பட்டேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இங்கே ஓரளவுக்கு இருக்காங்க. ப்ளஸ் இந்த கிரவுண்ட்லேயுமே நல்ல ரெக்கார்டுன்றதை வச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். குறைவான ஸ்டாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ரோஹித் சர்மா ஹெட்ல 2 மேட்ச்சில் 75, வென்யூவில் 35 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி ரோஹித் சர்மா வென்யூவில் பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. விராட் கோலி 3 இன்னிங்ஸில் 156 ரன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்வேரில் 172, அதில் ஒரு 100 வேறு இருக்குது. ஸோ வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு விராட் கோலி. ஸோ இனிஷியல் ஸ்விங் இருக்குது அப்படின்னா மேபி கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஓப்பனாக. ஸோ மிடில் ஆர்டருக்கு பேட்டிங் வரலாம். ஏன்னா சஞ்சு சாம்சன் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரு. சஞ்சு சாம்சன் IPLஸில் நல்லாவே ஆடுவார். பட் இன்டர்நேஷ்னல் T20யில் சஞ்சு சாம்சன் டக்கு அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ODI ஃபார்மேட்டில் ஓரளவு கேம் எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு T20யில் வந்து அவுட் ஆனதையும் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். அதை யோசிக்க வேண்டியது இருக்குது. பட் அந்த சைடில் குருபாஸை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் எடுத்தாகணும். ஸோ 10-1 கூட ட்ரை பண்ணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அக்சர் பட்டேல் வென்யூவில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அஸ்தீப் சிங் ஹெட்வேரில் 2 விக்கெட். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பயங்கரமாக வச்சுருக்காரு அஸ்தீப் சிங். குருபாஸ் ஸோ ஹெட்வேரில் ஒரு 9 ரன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெசாய் 6 ரன். ஹெட்வேரில் இப்ராஹிம் ஜாடன் 64 கேமை எடுத்துகிட்டு போனார். எப்போயுமே குவாலிட்டி பவுலிங்க்கு எதிராக நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தான் இப்ராஹிம் ஜாடன். நஜிபுல் ஜாடனு ஸோ ஹெட்வேரில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெக்கார்டு வச்சுருக்காரு. 3 மேட்ச்சில் 5 ரன் ஆவரேஜ். நபி ஸோ 18 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 1 விக்கெட்டு. முஜிபுர் ரஹ்மான் ஹெட்வேர்ட் ஆடி விக்கெட்டே எடுக்கலாம். பட் இப்போ ரீசன்ட் ரிதம்
பிபிஎல்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக வீசுகிறப்போ விக்கெட்ஸை வந்து எடுத்திருக்காரு. சப்போஸ் பேட்டிங் கிடச்சா கூட அவர் ஆடியுமே நம்ம பார்த்தோம். ஓரளவுக்கு பேட்டிங்குமே டீசெண்டாக வந்து ஆடுறாரு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கான டீம் தான். ஓமர்ஜாயை வைஸ் கேப்டனாகவும் கேப்டனாக விராட் கோலி கொடுத்துருக்கோம். அதே சேஞ்ச் பண்ணி நீங்கள் ரோஹித் சர்மா மாற்றிக்கலாம். ரிங்கு சிங்கா அப்படி இல்லாட்டி ஜெய்ஸ்வாலான்னு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல எடுக்கிறப்போ இல்லை சிவம் டூபே வேணாலும் பிக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்தியன் பவுலர்ஸ் அந்த 4 பேர் குவாலிட்டி பவுலர்ஸ் எடுத்திருக்கோம். நவீன் லாக் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் இப்ராஹிம் ஜார்டனை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. விராட் கோலி கேப்டனாக கொடுத்துருக்கோம். ரோஹித் சர்மா கொடுக்கறனாலும் கொடுத்துக்கோங்க. இல்லை ஆல்ரவுண்டர்ஸில் போனால் ஓமர்ஜாய், நபி, அக்சர் பட்டேல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டூகே டெக்கனோட பயன்படுத்திக்கோங்க. போனஸ் மோடு, கேஷ் மோடு எதுவும் இல்லாமல் டேரெக்டாக 100% ஃப்ரீயாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, அக்சர் பட்டேல். அடுத்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங். இந்த சைடில் பெஸ்ட்டு கேப்டன் கேப்டன் சாய்ஸில் முகமது நபி, ஓமர்ஜாய், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நவீன் லாக். இவங்களுக்குள்ளே வந்து ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஹை ரிஸ்க்காக ஃப்ளாப் ஆவாங்க. இப்போ ஜெய்ஸ்வால் வந்து ஒரு 70% பிக்கு. அவர் ஃப்ளாப் ஆவார் அப்படின்னா திலக் வர்மாவை யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. ரிங்குவை மோஸ்ட்லி எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களாம் அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பவுலர்ஸில் இப்போ ஹர்ஷ்தீப் சிங்கை எல்லோரும் எடுத்திருப்பாங்க. முகேஷ் குமார் யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போ முகேஷ் குமாரை அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹை ரிஸ்க்கான பிளேயர்ஸை உங்கள் டீம்ஸில் ஆட் பண்ணி உங்கள் டீமை மேக்கு கிடச்சிருந்த ஸ்டாட்ஸு ப்ளஸ் இந்தியா ஆப்கானிஸ்தான் ஆடின மேட்சஸ்க்கு நம்ம ஒரு 2 டீம்ன்றது மேக் பண்ணியிருக்கோம். இதில் ஜிஎல் காம்பினேஷனாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஸ்டாட்ஸுன்றது கம்மியாக தான் இருந்துச்சு. பெரிய அளவில் வேறு எந்த பிளேயர்ஸுமே ஹெட்டும் சரி வென்யூவும் சரி ஆடலை. அதனால் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கிராண்ட் லீக்குக்கு எப்படி டீம் மேக் பண்ணலான்றதை கொஞ்சம் வந்து பார்ப்போம். ஸோ இந்த காம்பினேஷனில் எடுத்திங்கன்னா இவங்க 2 பேருமே டபுள் ஆப்ஷன். ஒன்று பேட்டிங்கில் ஒரு 10லேருந்து 20 ரன்னு ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா மேபி இவங்க 2 பேத்துக்குள்ளே விக்கெட் எடுப்பாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க. பேட்டிங்குமே இவங்க ஓரளவுக்கு ஆடுவாங்கன்ற கான்செப்ட் எடுத்தோம்னா டாப்லேயே நம்ம வந்து அந்த டாப் 4 வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டாப் 4க்கு மட்டும் பேட்டிங் கிடைக்கும். அடுத்ததாக இந்த 5 பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. இவங்களுக்குள்ளே விக்கெட் கிடைக்குன்ற கான்செப்ட். இந்த கான்செப்டில் நம்ம டீம் மேக் பண்ணி மேபி இந்தியாவுக்கு ஃபேவராக ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் போச்சுன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து காம்பினேஷன் மட்டுமே. இதில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 பேட்டருக்குள்ளே யார் வேணால் ஹை ஸ்கோர் வந்து போகலாம். அப்போ யார் வேணால் கேப்டனை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 5 பவுலருக்குள்ளே யார் வேணால் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி 2 பேட்டர் வந்து நல்ல ஹை பாயிண்ட்ஸ் போக வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த பேட்டர்ஸ்குள்ளே கேப்டன்ஸ் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்குங்க. இல்லை பவுலர்ஸ் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, இந்த பேட்டர்ஸ் எல்லாமே ஒரு 30 ரன் அடித்து கடைசியில் மேட்ச்சை முடிச்சு கொடுப்பாங்கன்ற கான்செப்டில் யோசிச்சிங்கன்னா இப்போ இந்த பவுலர்ஸ்குள்ளே கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது முற்றிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் சைட் டீம் இந்தியாவுக்கு ஃபேவராக செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கேப்டன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. பட் இந்த ஃபார்மேட் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜிஎல் ட்ரை பண்ணுறப்போ இந்த பிளேயிங் லோன் கரெக்டாக இவங்க தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து இந்த காம்பினேஷனில் கேப்டனை மட்டும் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். மினி ஜிஎல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் டீம் இது ஓவராலே ஜிஎல் டீம் தான். ஸ்டாட்ஸ் படி எடுக்கப்பட்ட டீம்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மாவோட ஸ்டாட்ஸ் அவ்வளோ ஒன்றும் சரியாக இல்லை. அவரை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சுக்மன் கில் ஆடுவார், அவர் வந்து ஃப்ளாப் ஆயிடுவார். மிடில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிங்கு சிங் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. குருபாஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் அடிச்சிருவார் ஸ்கோரு. அதுக்கப்புறம் இப்ராஹிம் ஜார்டன், ஓமர்ஜாய், லாஜிக்கலாக நவீன் உல்லாக்கும் முஜிபுர் ரஹ்மான். இது வந்து ஈக்குவலான டீம். மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்தியா வந்து வின் பண்ணுவாங்க. பட் ஈக்குவலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற கான்செப்ட்டு. ஸோ முஜிபுர் ரஹ்மான் வைஸ் கேப்டனாக அக்சர் பட்டேல் கொடுத்துருக்கேன். காம்பினேஷன் பார்த்தோம்னா நீங்கள் ஓமர்ஜாய், இப்ராஹிம் ஜார்டனோ இல்லை விராட் கோலி, ஆவேஸ் கான் கூட ஒரு காம்பினேஷனில் கேப்டன்ஷிப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன் என்னென்னா ரைட் ஆர்ம் பேட்டர்ஸ் விசிஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதேமாதிரி லெஃப்ட் ஆர்ம் பேட்டர்ஸ் விசிஸ் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். இந்த காம்பினேஷனுக்கு வந்து கொடுத்துருக்கோம். பட் ஸ்பின் விக்கெட்டாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காம்பினேஷனில் நீங்கள் கேப்டன்ஷிப்பில் ட்ரை பண்ணலாம். இல்லை மிடில் ஆர்டரில் ஹை ரிஸ்க்காக நம்ம ட்ரை பண்ணால் ரிங்கு சிங், நஜிபுல் ஜார்டனை, இப்ராஹிம் ஜார்டனுக்கு பதிலாக நஜிபுல் ஜார்டனை எடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே பெரிய லெவலில் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸை தான் எடுத்திருப்பாங்க. அவங்களை கட் பண்ணி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நீங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக இன்னுமே டாப்பில் போகலாம். இது வந்து பேஸான டபுள் சைட் டீம். இதே இது நீங்கள் ஒன் சைட் டீம் இந்தியாவுக்கு ஃபேவராக மேக் பண்ணால் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் மேக் பண்ணணும். ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக அந்த இடத்துல சுக்மன் கில் ஆடினா எடுத்துக்கோங்க. மற்றபடி கேப்டன் இவங்களுக்குள்ளேயே மாற்றி போட்டிங்கன்னா ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஒன் சைட் டீம் கிரியேட் பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க.